Good morning student. How are you all? I hope you all are fine. Now welcome to our class. Today we are going to see question tag for 8th standard. So term 3 la நம்ம question tag பார்க்க போறோம். So 8th standard க்கு let's go into the class. Question tag. So what is question tag? Question tags are short question at the end of the ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் டேக் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஷார்ட் கொஸ்டினாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ஷார்ட் கொஸ்டினாக அப்படி இது உண்மையா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் பார்த்தோன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் உள்ள பிக்சர் இருக்குது. ஸோ ஃபாதர் என்ன யூ வாண்ட் சாக்லேட் டோன்ட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஸ்க் ஹிஸ் சன் டு கன்ஃபார்ம் வெதர் ஹி வாண்ட்ஸ் ஏ சாக்லேட். உனக்கு சாக்லேட் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஸோ அப்போ டோன்ட் யூ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஏன் டோன்ட் யூ அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வாண்ட் அந்த வேர்ப் வாண்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சோன்னா டூ ப்ளஸ் வாண்ட்டுன்னு வரும். ஸோ அப்போ டூ ப்ளஸ் வாண்ட் அப்படின்னும் போது நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அங்கே வந்து நாட் சேர்க்கல அப்படின்றதுனால நம்ம நாட் சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க நமக்கு அந்த கொஸ்டின் டேக் வந்து கிளியர் ஆகும். ஸோ செகண்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் எ டெஸ்ட். ஓகேவா? யூ ஹாவ் எ டெஸ்ட் டோன்ட் யூ அப்படின்னு கேட்குற. ஸோ அப்போ இங்கே ஹாவ் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஹாவ். ஸோ அப்போ அங்கே அதனால் இங்கே டோன்ட் யூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே சுகன்யா ஆஸ்க் ஹர் ஃப்ரெண்ட் டு கன்ஃபார்ம் தட் ஷி ஹேஸ் எ டெஸ்ட் டுமாரோ. ஸோ நாளைக்கு டெஸ்ட்டு இருக்குது தானே அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இங்கே கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவு டேக்ஸ் ஆர் யூஸ்டு டு கன்ஃபார்ம் தட் சம்திங் இஸ் ட்ரூ ஆர் நாட் அண்ட் டு என்கரேஜ் எ ரிப்ளை ஃப்ரம் த பர்சன் வி ஆர் ஸ்பீக்கிங் டு. ஸோ ஒரு என்கரேஜ்க்காக, அதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, அந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடியது தான் அந்த கொஸ்டின் டேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா வேர்ப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்கன்னா வேர்ப் டென்ஸ் ஃபார்மேட்டு ப்ளஸ் அதில் உள்ள நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார்மேட் அப்படின்னு இருக்குது. அதாவது நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவில் இருக்கும், பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவில் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பி வேர்ப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் அமெரிக்கன் இஸ்இன்ட் ஹி, அதாவது ஷீ இஸ் அமெரிக்கன். இஸ் அப்படின்னு இருக்குது இங்கே வேர்ப் ஃபார்மேட் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கொஸ்டின் டேக்கு. ஸோ அப்போ இஸ் அப்படின்ற அந்த வேர்ப் இருக்குது. ஸோ அப்போ அங்கே இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். அப்போ நம்ம ஆன்சர் ரைட் பண்ணும்போது நெகட்டிவில், அதாவது நாட் ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ அதுக்கு கான்ட்ராக்ஷன் இதில் எழுதுவோம். ஓகேவா? அதை வந்து நாட் ஜாயின் பண்ணும்போது அந்த அப்பாஸ்ட்ரஃபி டி போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இஸ்இன்ட் ஷீ. ஓகேவா? அங்கே உள்ள அந்த ப்ரொனவுன் சார்ட்டில் அந்த என்ன எழுதுவோம் அப்படின்னா ஷீ யூஸ் பண்ணிக்க. அப்போ இஸ்இன்ட் ஷீ. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா யூ ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னும் போது ஸ்டடியை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அது வேர்புக்கு டூ ப்ளஸ் ஸ்டடி. ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸ். அப்போ டோன்ட் யூ. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா யூ வேர் அட் ஹோம் அப்படின்னும் போது வேர் அப்படின்னு இருக்குது ஆல்ரெடி. ஸோ அப்போ நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் வேரின்ட் யூ. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸில் பார்த்தோன்னா டாம் வாஸ் வாட்சிங் டிவி. ஸோ அப்போ இங்கே வந்து வாஸ் மட்டும் இருக்கனால வாசின்ட் டாம்னு யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே நம்ம ஹீ யூஸ் பண்ணணும் ப்ரொனவுன் சார்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணும்போது ஹி ஹேஸ் ரிட்டன் 5 letters. ஸோ அப்போ இங்கே ஹேசின்ட் ஹீ. நெக்ஸ்ட்டு பாஸ் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணும்போது யூ ஹேட் லன்ச், யூ ஹேட் லன்ச் அப்படின்னும் போது ஹேடின்ட் யூ. நெக்ஸ்ட்டு வில் அப்படின்னும் போது வில் டைப்பில் அந்த டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹி வில் ரீட் திஸ் புக் அப்படின்னும் போது அங்கே வில் வந்து ஹிடன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வில் வந்துச்சுன்னா வில் ப்ளஸ் நாட் வந்து ஓன்ட். ஓகேவா? அப்போ ஓன்ட் ஹீ. மாடல் வேர்ப்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஹீ கேன் ரீட் திஸ் புக் அப்படின்னு மாதிரி கேன் இருக்குது. ஸோ அப்போ காண்ட் ஹீ அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத நம்ம நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? அதை நாட் ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ நெகட்டிவில் இருக்கிறத நம்ம பாசிட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது அது அப்படியே அந்த சென்டென்ஸ் அப்படியே எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஷீ இஸ் அமெரிக்கன், அங்கே நம்ம இஸ்இன்ட் ஹீ அப்படின்னு போட்டோம்ல. இப்போ இங்கே பாருங்கள், ஷீ இஸ்இன்ட் அமெரிக்கன், அவன் ஒரு அமெரிக்கன் தான் இல்லை தானே அப்படின்னும் போது அங்கே என்ன இஸ் ஷீ. அப்போ நாட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் நாட்டை ரிமூவ் பண்ணிடணும். நாட் இல்லை அப்படின்னா நாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்போ யூ டோன்ட் ஸ்டடி இங்கிலீஷ், டு யூ. நெக்ஸ்ட்டு யூ வேரண்ட் அட் ஹோம், வேர் யூ
நீ இருக்க தானே இல்லை தானே அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இல்லைன்னும் போது அங்கே இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறோம். டாம் வாசன்ட் வாட்சிங் டிவி, வாஸ் ஹி, அவன் பார்க்குறானா அப்படின்னு எதுக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக. ஹீ ஹேசன்ட் ரிட்டன் 5 letters, ஹேஸ் ஹீ, யூ ஹேடன்ட் ஹேட் லஞ்ச், ஹேட் யூ, ஹீ won't read this book, will he can't read this book, can he. ஓகேவா? இட்ஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு இட் ஃபார்ம்டு, எப்படி நம்ம அந்த கொஸ்டின் டேகை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ டேக்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித் த ஆக்ஸிலரி ஆர் மாடல் வேர்ப் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் த அப்ரோப்ரியேட் சப்ஜெக்ட், அதாவது ப்ரனோன் கூட. அதாவது சப்ஜெக்ட் வந்து ப்ரனோனாக இருக்கும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரனோனாக இருக்கும். சப்ஜெக்ட் வந்து எப்படி நேமில் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணும்போது ப்ரனோனில் சேஞ்ச் பண்ணுவோம். அது வந்து ஆக்ஸிலரி வேர்பாக இருக்கலாம், இல்லை மாடல் வேர்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ மாடல் ஆர் ஆக்ஸிலரி ப்ளஸ் இன்ட் அப்படின்றத அதை வந்து ஜாயின் பண்ணுறோம், அப்புறம் ப்ரனோன் கூட. ஓகேவா? ஸோ அப்போ நெகட்டிவ் ஆக்ஸிலரி ஹேட் வேர்ப்ஸ் இன் டேக்ஸ் ஆர் யூஸ்வலி இன் த கான்ட்ராக்டட் ஃபார்ம் இன்ட். ஓகேவா? கான்ட்ராக்ஷன் ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இஸ்இன்ட் அப்படின்னா அதை பிரிக்கிறோம். இஸ்இன்ட் அப்படின்னா இஸ் நாட், டோன்ட் அப்படின்னா டூ நாட், ஓன்ட் அப்படின்னா வில் நாட், ஹேவின்ட் அப்படின்னா ஹேவ் நாட், வாசின்ட் அப்படின்னா வாஸ் நாட், டஸ்இன்ட் அப்படின்னா டஸ் நாட். இதே நம்ம டஸ் நாட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? டஸ்இன்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? அங்கே வந்து இந்த ஓ வந்து ஹிடனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேஸின்ட் அப்படின்னா ஹேஸ் நாட், ஆரின்ட் அப்படின்னா ஆர் நாட், டிடின்ட் அப்படின்னா டிட் நாட், காண்ட் அப்படின்னா கேன் நாட், ஹேடின்ட் அப்படின்னா ஹேட் நாட், வேரின்ட் அப்படின்னா வேர் நாட், ஷேண்ட் அப்படின்னா ஷேல் நாட், குடின்ட் அப்படின்னா குட் நாட், ஷுடின்ட் அப்படின்னா ஷுட் நாட். அதில் வந்து சின்ன ஒரு இது வந்து நமக்கு எது மாறும் அப்படின்னா ஓன்ட் அப்படின்னா வில்லி ப்ளஸ் நாட்டுன்னு வரும். அதேமாதிரி ஷேண்ட் அப்படின்னா ஷேல் ப்ளஸ் நாட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஒரு சின்ன 2 மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோடு பை எ நெகட்டிவ் கொஸ்டின் டேக். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவில் கொஸ்டின் டேக்கை ஃப்ரேம் பண்ண போகிறோம். த சப்ஜெக்ட் ப்ரனோன் கம்ஸ் ஆஃப்டர் அண்ட் ஆக்ஸிலரி ஆர் ஃபார்ம் த வெர்ப். அதாவது இந்த சப்ஜெக்ட் ப்ரனோன் வந்து அந்த மாடல் ஆக்ஸிலரி இல்லைன்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னும் போது நம்ம எப்படி இந்த கொஸ்டின் டேக்கை ஃப்ரேம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா அந்த வேர்பு பார்க்கணும். ஸோ ஆர் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரின்ட் நாட் ஜாயின் பண்ணுறோம். ஆரின்ட் நெக்ஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? ப்ரனோனில் தான் இருக்குது ஆல்ரெடி. அப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ ஆரின்ட் யூ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்குள்ளது. ஷீ இஸ் ஏ டாக்டர். ஸோ இது வந்து என்ன வரும்? இஸ்இன்ட் ஷீ. த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங், ஆரின்ட் தேன்னு வரும். ஸோ இங்கே வந்து ஏன் அப்படின்னா த புக் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இட் யூஸ் பண்ணியிருப்போம். புக்ஸ் அப்படின்னும் போது அது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அப்போ தே. நெக்ஸ்ட்டு ஐ கேன் ஸ்விம் அப்படின்னும் போது காண்ட் ஐ. வி ஷுட் ஒபே த எல்டர்ஸ் அப்படின்னும் போது ஷுடின்ட் வி. ஒன்ஸ் த கார் வாஸ் காஸ்ட்லி அப்படின்னும் போது த வாஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? வாசின்ட் இட். ஓகேவா? இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ எ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோடு பை எ பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதை நம்ம பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கயல் இஸ்இன்ட் எ லேசி கேர்ள். கயல் வந்து ஒரு லேசி கேர்ள் கிடையாது அப்படின்னும் போது இப்போ நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணுவோம்? ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து என்ன வேர்ப் ஃபார்மேட்டில் வந்து இஸ்இன்ட் அப்படின்னு இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம மாற்றும் போது இஸ்இன்ட் அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடியது சப்ஜெக்ட் கயல்னு இருக்குது. ஸோ கயல் அப்படின்னா நம்ம ப்ரனோன் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஷீ, கேர்ள் இல்லையா? ஸோ அப்போ இஸ் ஷீ அப்படின்னு எழுதி அதில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we don't have enough time. இப்போ don't அப்படின்னு இருக்குது, நாட்டை ரிமூவ் பண்ணனா do we. he is not playing well. அப்போ நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு is he. you were not listening அப்படின்னும் போது நாட் இருக்கு இல்லையா? were you. சாந்தினி hadn't seen you before. அப்போ had she. children shouldn't watch TV too much. அப்போ childrenனாலே ப்ளூரல் தானே. ஸோ அப்போ should they. ஓகேவா? இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். So if the sentence has no auxiliary verb, suppose auxiliary verb இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா
என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டூ, டஸ், டிட் அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்கலாம். வென் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட், ஓகேவா, சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா வி ஃபார்ம் த கொஸ்டின் டேக். ஸோ அப்போ யூ ப்ளே த கிட்டார். ஸோ ப்ளேவை பிரித்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ப்ளே. ஸோ அப்போ அங்கே டோன்ட் யூ அப்படின்னு வரும். அப்போ நம்ம கொஸ்டின் டேக் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோன்னா டோன்ட் யூ, அதாவது இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு ஆக்சிலரி வேர்போ இல்லை மாடல் வேர்போ இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்த டூவா இல்லை டஸ்ஸா டிட்டா அப்படி, அதாவது ப்ரெசண்ட்டாக பாஸ்டா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தீபா லைக்ஸ் டென்னிஸ், அதாவது ஹீ ஷீ இட்லாம் வரும்போது டஸ் அப்படின்னு வரும். டஸ் ப்ளஸ் அந்த வேர்பு பிரிக்கும்போது, ஸோ இப்போ வந்து யூன்னு இருக்கிறதுனால டூ ப்ளஸ் வேர்புன்னு வரும். இப்போ தீபா அப்படின்னும் போது ஹீ ஷீஸ் இல்லையா, ஸோ அப்போ டஸ் லைக் அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்னவா மாறும் அப்படின்னா டஸ்இன்ட் ஷீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ ஷீட்டுன்னும் போது அங்கே டஸ் வரும், டஸ் ப்ளஸ் வேர்பு. ஸோ மற்றபடி ஐ, டு, யூ, தே அப்படின்னும் போது அங்கே டூ ஃபார்மில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு when the statement is in simple past, சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹி கேம். ஸோ கேம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போ டிட் ப்ளஸ் கம் அப்படின்னு பிரிப்போம். எப்படி வேர்பை பிரிப்போம்னா டிட் ப்ளஸ் கம். ஸோ அப்போ அதுக்குரிய கொஸ்டின் டேக் என்ன வரும் அப்படின்னா டிட் ஹி அப்படின்னு வரும். ஓகேவா. கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸு, யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா யூ ஸ்பீக். ஸ்பீக் அப்படி பிரித்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஸ்பீக். ஸோ அப்போ ஆன்சர் டோன்ட் யூ. இதுவே நெகட்டிவில் இருக்கும். அப்போ இதே வந்து பாருங்கள், யூ ஸ்போக் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது. யூ ஸ்போக் இங்கிலீஷ் அப்படின்னும் போது இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ டிட் யூ. ஓகேவா. இங்கே ஆக்சுவலாக வந்து நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நாட் வந்து ஸோ புக்கில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகேவா. இங்கே வந்து டிடின்ட் யூன்னு தான் வரும். அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டிடின்ட்னு வரும். நெக்ஸ்ட்டு சாம் ஹேட்ஸ் குக்கிங். ஸோ அப்போ ஹேட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம். அப்போ இங்கே டஸ் ப்ளஸ் ஹேட். ஸோ அப்போ இங்கே டஸ்இன்ட் ஹீ. சாம் அப்படின்றது மேல். ஸோ அப்போ ஹீ. நெக்ஸ்ட் இதே பாருங்கள் பாஸ்ட் டென்ஸில் சாம் ஹேட்டட் குக்கிங். அப்போ இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது டிட் ப்ளஸ் ஹேட்ஸ்னு அப்புறம் வரும். இப்போ டிடின்ட் ஹீ. நெக்ஸ்ட்டு ஹீ லிவ்ஸ் இன் யூரோப். லிவ்ஸ் அப்படின்னு பிரிச்சோன்னா டஸ் ப்ளஸ் லிவ். ஸோ அப்போ இங்கே டஸ்இன்ட் ஹீ. நெக்ஸ்ட்டு ஹீ லிவ்டு இன் யூரோப் அப்படின்னும் போது டிடின்ட் ஹீ அப்படின்னு வரும். அப்போ அதாவது டிட் ப்ளஸ் லிவ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு தே ட்ரிங்க் டீ அப்படின்னு வரும்போது தே வந்திருக்கு. அப்போ டூ ப்ளஸ் ட்ரிங்க். அப்போ டோன்ட் தே. நெக்ஸ்ட்டு தே ட்ராங்க் டீ, குடித்தாங்க அப்படின்னும் போது டிட் ப்ளஸ் டிட் ப்ளஸ் ட்ரிங்க்னு வரும். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் டேக் வரும் அப்படின்னா டிடின்ட் தே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ வாட்ச் கிரிக்கெட். ஸோ என்ன எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ ப்ளஸ் வாட்ச். ஸோ அப்போ டோன்ட் ஐ. நெக்ஸ்ட்டு ஐ வாட்ச்டு கிரிக்கெட் அப்படின்னும் போது டிட் ப்ளஸ் வாட்ச். ஸோ அப்போ டிடின்ட் ஐ. நெக்ஸ்ட்டு த ஸ்டேட்மெண்ட் யூஸிங் பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, scarcely, neither, no, nobody, none, nothing and seldom are treated as negative statement. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ்லாம் வந்து நெகட்டிவ், அதாவது நாட் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, டிடின்ட், டோன்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த நாட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்போ அங்கே நாட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் டேக்கில் நாட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, நெய்தர், நோ, நோபடி, நன், நத்திங், செல்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதை நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதே போல் பாருங்கள், மோர் எக்ஸாம்பிள்ஸ். இது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் த சில்ட்ரன் பாஸ் த டெஸ்ட். ஸோ அப்போ இங்கே சில்ட்ரன் ப்ளூரல் இல்லையா, பாஸ். அப்போ டோன்ட் தே கேன் டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ அப்போ கேன் இருக்குது, காண்ட் தே. மேரி ஷுட் கோ டு ஒர்க். அப்போ ஷுடின்ட் ஷி. லெட்ஸ் அப்படின்னா இதை வந்து நம்ம இனிமே தான் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ இது வந்து சில ஸ்பெஷல் கொஸ்டின் டேக்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம அங்கே கன்ஃபார்மாக என்ன பண்ணோம்னா ஷால் வி அப்படின்றது தான். லெட்ஸ் ஈட் அவுட் அப்படின்னா ஷால் வி போகலாமா அப்படின்னு கேட்குறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ கோ அவுட் அப்படின்னா ஒரு பர்மிஷன் இல்லை ஒரு ஆர்டர் அப்படின்னும் போது அங்கே வில் யூ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. ஸோ இங்கே ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி ஆஸ்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நம்ம வில் யூ அப்படின்ற டேகை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷீ ஹேசன்ட் ஈட்டன் எனிதிங் அப்படின்னும் போது ஆல்ரெடி இங்கே நாட் இருக்குன்றதுனால ஹேஸ் ஷீ. வி won't solve this problem. Will we? Helen can't submit the report. ஸோ அப்போ can she. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் டேக்லேயே இப்போ இந்த ஸ்பெஷல் சொன்னோம் இல்லையா, ஆஃப்டர் எ சஜஷன் வித் லெட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஷால் வி அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல். நெக்ஸ்ட் ஆஃப்டர் அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வி யூஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து வில் யூ அப்படின்றது ஓகேவா. ஆர்டர் கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அக்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வில் யூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். லெட்ஸ் கோ ஃபார் எ வாக் அப்படின்னா என்ன சொல்ல, லெட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஷால் பி. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ப்ளே செஸ் ஷால் வி. நெக்ஸ்ட்டு ஓப்பன் யுவர் புக், நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஓப்பன் பண்ண ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ அந்த என்ன சொன்ன இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம வில் யூ தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. வில் யூ. டோன்ட் ஷவுட், சத்தம் போடாதே அப்படின்னும் போது நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, அப்போ வில் யூ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு இதே தான் ஆர்டர்லேயே வந்து வில் யூன்னு வரல, காண்ட் யூ அப்படின்றது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேறு மாதிரி சென்டென்ஸில் வரும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் ஸ்பெஷல் கேஸ். ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹார்ட்லி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹார்ட்லின்னு வந்துச்சுன்னா நாட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை ஹார்ட்லி எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா டஸ் ப்ளஸ் ஹார்டு. ஸோ அப்போ இங்கே டஸ் ஹீ அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷீ ரேர்லி கம்ஸ் லேட். ஸோ ரேர்லி அப்படின்னா ரேர் ப்ளஸ் நாட் அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. ஸோ அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டஸ் ஷீ. நெக்ஸ்ட்டு தே செல்டம் ஸ்பீக் அப்படின்னும் போது டூ ப்ளஸ் செல்டம், அப்போ டூ தே. ஹீ டோல்டு நத்திங்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே டோல்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போ டிட் ப்ளஸ் டெல். ஸோ அப்போ இங்கே டிட் ஹீ. நெக்ஸ்ட்டு ரூல் பார்க்கலாம். ஐஎம்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஆர்இன் டை. ஆம்னு வரும்போது நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும், டேகை யூஸ் பண்ணணும்னா ஆர் அப்படின்றத டேகை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆர்இன் டை. ஸோ பட் ஐ எம் நாட் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ ஆம் நாட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும்போது அங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டுன்ற டேக் ஆட் பண்ணும்போது நம்ம ஆரின் டைன்னு யூஸ் பண்ணணும். நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ அதாவது பாசிட்டிவ் டேக்கில் நம்ம மாற்றும் போது ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றும் போது ஆம் ஐன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது சின்ன வந்து ஒரு நம்ம நோட்டட் பாயிண்ட் இது. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் அப்படின்னு வந்தால் லெட்ஸ் டைப் சென்டென்ஸ் ஹேஸ் த டேக் அப்படி. லெட்ஸ்னு வந்தால் ஷால் வி அப்படின்றத யூஸ் பண்ணணும். லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னா ஷால் வி. நெக்ஸ்ட்டு அஃபர்மேட்டிவ் இம்பரேட்டிவ் ஹேஸ் த டேக். ஸோ இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா வில் யூ இல்லைனா won't you யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ரீட் த புக் வில் யூ, அதாவது நமக்கு ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் வில் யூ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி. ஸோ அந்த மாதிரி எனிபடி இந்த படின்னு வருது இல்லையா. ஸோ அதை மாதிரி வந்துச்சு அதுவும் ப்ளூரலில் வரும் இல்லையா. டேக் ப்ளூரல் வேர்ப் இன் டேக். ஸோ எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா அங்கே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ளூரலில் வரக்கூடிய எவ்ரிபடி, நோபடி, சம்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணோம்னா ஆரிண்ட் தே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் ஆரிண்ட் தே. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இம்பரேட்டிவ். ஸோ வரும்போது அதுக்கு நம்ம வில் யூ யூஸ் பண்ணுவோம். அப்போ டோன்ட் கம் லேட் டுமாரோ, நாளைக்கும் நீ திரும்ப லேட்டாக வராத அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டோன்ட்டுன்னு இருக்கு அப்போ டூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வில் யூ அப்படின்றதான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே வில் யூ. நெக்ஸ்ட்டு நத்திங் ஹேஸ் த டேக். டேகே அதாவது டேகே இல்லாதப்போ அங்கே என்ன எதுவுமே இல்லை அப்படின்னா இட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா. எந்த இடத்துல அந்த எந்த ப்ரொனவுனும் இல்லை சப்ஜெக்டும் இல்லைன்னா இட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் நத்திங்னு வந்துச்சுன்னா இட் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு திஸ், தட்டு, தீஸு, தோஸ்ன்னு வரும்போது அங்கே நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ்இன்ட் இட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆரிண்ட் தே. அதாவது திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட். அப்போ திஸ்ஸு தட்டுன்னு வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். தீஸ் தோஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. அப்போ திஸ் அப்படின்னு வரும்போது நம்ம அங்கே இஸ்இன்ட் இட் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்படி தானே அப்படின்னு திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி குட் அப்படி தானே அப்படின்னும் போது அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இஸ்இன்ட் இட். நெக்ஸ்ட்டு தேரு, தே அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அங்கே நம்ம என்ன ஃபார்ம் கொஸ்டின் டேக் ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா இஸ்இன்ட் ஹியர்
aren't there அப்படின்னு யூஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணணும். this thatன்னு வந்தால் isn't it யூஸ் பண்ணணும். these thoseனா aren't theyன்னு யூஸ் பண்ணணும். இதே போல் there they அப்படின்னு வந்துச்சுன்னா there they அப்படின்னு வரும்போது isn't here இல்லைன்னா aren't thereன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே there are some books on the table. ஸோ are இருக்குது இல்லையா, அப்போ aren't there அப்படின்றது யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி இங்கே இருக்குது, ஸோ இருந்தாலும் ஆல்ரெடி இங்கே ஆர்னு இருந்ததுனால நம்ம aren't யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லாதப்பையும் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா aren't there தான். நான் ஆல்ரெடி நம்ம தேர்னாலே நம்ம அங்கே வேர்ப் வந்து ஆர்ன்னு தான் வரும். ஸோ அப்படிலாம் வரும்போது நம்ம மாற்றக்கூடாதுன்றதுக்காக சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நமக்கு நோட்டட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்த வந்தது ஓவராலாக நம்ம கொஸ்டின் டேக் என்ன அப்படின்றது நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டேக். இதுக்குரிய சூட்டபிள் டேக் என்ன அப்படின்னு பார்த்தா ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ். ஸோ அப்போ இஸ்ன்னு இருக்குது, அதாவது இது வந்து பாசிட்டிவ் உள்ளது நம்ம நெகட்டிவ் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், isn't she. நெக்ஸ்ட்டு we often watch TV in the afternoon. ஸோ ஆஃபன்னு இருக்குது, அப்போ நம்ம அங்கே do ப்ளஸ் often. ஸோ அப்போ இங்கே don't we. நெக்ஸ்ட்டு you have cleaned your bike. ஸோ அப்போ இங்கே ஹேவ்னு இருக்குது, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவில் haven't you. நெக்ஸ்ட்டு ஜான் அண்ட் மேக்ஸ் டோன்ட் லைக் மேக்ஸ். டோன்ட் லைக் மேக்ஸ், அப்போ இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே டோன்ட்டுன்னு இருக்கனால டூ, ஜான் அண்ட் மேக்ஸ் அப்படின்றதுனால ரெண்டு பேர், அப்போ தே அப்படின்னு யூஸ் பண்ணோம். அப்போ டூ தே. நெக்ஸ்ட்டு பீட்டர் பிளேடு ஹேண்ட்பால் எஸ்டர்டே. ஸோ பிளேடு அதாவது பாஸ்ட் டென்ஸ், அப்போ இங்கே நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா டிட். ஸோ அப்போ டிட் ப்ளஸ் ப்ளே, அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், டிடின்ட் ஹி. பீட்டர் வந்து மேல் ஃபேம் இல்லையா, அப்போ இங்கே ஹி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் டிடின்ட் ஷி. ஸோ ஆன்சர் செக் பண்ணலாமா. ஸோ இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். they are going home from school. ஆர் இருக்குது, ஸோ அப்போ இங்கே நாட் இல்லை, ஸோ அப்போ aren't they. நெக்ஸ்ட்டு மேரி didn't do her homework last Monday. அவள் செய்யலை, ஸோ அப்போ didn't இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நாட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா did she அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு he could have bought a new car. ஸோ அப்போ இங்கே could, இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்போ நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது couldn't he. நெக்ஸ்ட்டு கெவின் வில் கம் டு நைட். ஸோ வில் இருக்குது, ஸோ இப்போ நாட் ஜாயின் பண்ணால் வில் ப்ளஸ் நாட்டு ஓன்ட்டுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஓன்ட் ஹி. நெக்ஸ்ட் ஐ எம் கிளவர், ஆம்னு வந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ aren't ஐ. செக் பண்ணலாமா ஆன்சர். ஸோ இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டேக்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். அப்போ இஸ் இருக்குது, அப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம், நாட் யூஸ் பண்ணால் isn't he. நெக்ஸ்ட்டு யூ கோ டு ஸ்கூல், அப்போ கோன்னு இருக்குது இல்லையா, அப்போ நம்ம ஆன்சர் வந்து டூ ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ டூ ப்ளஸ் கோ, அப்போ டோன்ட் யூ. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ ஃபார் எ வாக். லெட்ஸ்னு வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணணும், ஷால் வி யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ ஷால் வி ஆன்சர். வி won't be late, அப்போ வில். ஸோ அப்போ நாட் ஆல்ரெடி இருக்கனால வில் வி. நெக்ஸ்ட்டு நோபடி கால்டு. ஸோ நோபடி கால்டுன்னு இருக்குது, ஸோ கால்டு அதாவது பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ டிட் தே, ஏன்னா நோபடின்னு வந்தால் நாட்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ டிட் தே. கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தே வில் வாஷ் த கார். ஸோ அப்போ வில் இருக்குது, இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் ப்ளஸ் நாட், அப்போ won't they. நெக்ஸ்ட் வி மஸ்ட் லாக் த டோர், அப்போ மஸ்டின்ட் வி. ஐ ஆம் ரைட், ஆம் வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆர் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ aren't ஐ. நெக்ஸ்ட்டு ஸோ யூ பாட் எ கார். ஸோ பாட் அப்படின்னு இருக்குது, ஸோ அப்போ இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா டூ ப்ளஸ் பை. அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, பாட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே டிட், அப்போ டிட் யூ அப்படின்னு அர்த்தம். சாரி, இங்கே டிட் யூன்னு வராது. ஸோ இங்கே டிட்டின்ட்டுன்னு இருக்கணும், இங்கே ஹேவின்ட்டுன்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டிட்டின்ட் யூன்னு தான் நம்ம ஆன்சர் இங்கே ரைட் பண்ணணும். ஓகேவா.
இங்கே நாட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து மிஸ்டேக் நமக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு டிடின்ட் யூன்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூ வுடின்ட் லைக் டு இன்வைட் மை டேட் அப்படின்னு இருக்கு. வுடின்ட் இருக்கிறதுனால அப்போ வுட் யூ அப்படின்றது ஆன்சர். இப்போ இங்கே வந்து டிட் யூன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நாட் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது வந்து புக்கில் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, 1-2 மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் ஓகே சில்ட்ரன். I hope you all are understand this grammar topic question tag. Thank you all and be safe. See you in the next grammar class.